நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் ரேஷன் பொருட்கள் வாங்க ஆதார் கட்டாயம் என்று சொல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையில் ஆதார் அட்டை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் என குடிமைப்பொருள் தாசில்தார் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இணைப்பில் சிவகுமார் காத்திருக்கிறார். சிவகுமார், விவரங்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்துல தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சை ஒண்ணு உண்டாயிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன்கள் பெற ஆதார் கட்டாயமாக்கப்பட்ட உள்ள சூழ்நிலையில இங்க உள்ள மக்களோட வாழ்வாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு போயிருக்குங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய தலைவலியாக இந்த அறிவிப்பு வந்து சேர்ந்திருக்கு. ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படின்னா ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டையும் கட்டாயம் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி குடிமைப்பொருள் தாசில்தார் திடீர்னு உத்தரவிட்டிருக்கிறாரு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்துக்கு நேர்ல போன அவரு அங்க வந்து இந்த மக்கள்கிட்ட அந்த தகவலை தெரிவிச்சதால அந்த மக்கள் பெரும் அதிர்ச்சியும் குழப்பத்திலையும் ஆழ்ந்திருக்கிறாங்க. வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ள நிலையில மாஞ்சோலை தொழிலாளர்கள் வாரத்துக்கு 5 நாட்கள் மலைப்பகுதியில் இருந்து, அதாவது மலையை சுற்றி உள்ள பகுதிகளில் தேயிலை பறிப்பை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வேலைகளுக்காக மாஞ்சோலை பகுதியிலிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, திருநெல்வேலி போன்ற சமவெளி பகுதிகளுக்கு வேலைகள் மற்றும் கூலி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அவர்கள் மீண்டும் திரும்ப மாஞ்சோலைக்கு திரும்புறாங்க. இந்த நிலையில ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பத்தில் ஒருவர் கூடவே ஆதார் அட்டையை எடுத்து வந்தா மட்டுமே இனி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும்னு குடிமைப்பொருள் தாசில்தார் நேரடியாக ஊத்துக்கு வந்து தெரிவித்ததன் அடிப்படையில அந்த பகுதி மக்கள் மேலும் வேதனையில ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த புதிய நடைமுறை அறிவிப்பு கொடுத்து எழுத்துப்பூர்வமான அறிவிப்பை ஊத்து ரேஷன் கடையில ஒட்டி வைக்கணும்னு மக்களோட கோரிக்கையை ஏற்கனவே தாசில்தார் மறுத்துட்டாரு. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் போய் சென்றிருக்கிறாரு. மாஞ்சோலை ரேஷன் கடையில ஏற்கனவே ஒரு ஊழியரும் 4 முக்கம் மற்றும் ஊத்து பகுதியில் 2 ரேஷன் கடைகளுக்கு 2 ஊழியர்களும் பணியாற்றிட்டு வராங்க. இப்பகுதியில செல்போன் கோபுரங்கள் இல்லாததால சமயங்கள்ல விரல் ரேகை பதிவு செய்யும் முறை ரேஷன் பொருட்கள்ல வழங்கப்படுறது இல்லை. அதுக்கு பதிலாக ரேஷன் தொழிலாளர்கள் ரேஷன் அட்டையை காண்பித்து பொருட்களை வாங்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில ஊத்துக்கு வந்த தாசில்தார் தற்போது மலைப்பகுதியில் வசிப்பவர்கள் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும்னோ இதற்காக ஆதார் அட்டையை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் கூறியதால அங்க பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாரத்தில் 5 நாட்கள் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய இந்த மலைப்பகுதி மக்களுக்கு தங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை ரேஷன் கடையில பொருட்கள் வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொழிலாளர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் கொண்டு வந்து பொருட்கள் வாங்க வேண்டும்னு அதிகாரிகள் கூறியதால அப்பகுதியில பெரும் வாக்குவாதம் வெடித்திருக்குது. இது குறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலரோட கவனத்திற்கு கொண்டு சென்று பின்னர் தகவல் தெரிவிப்பதாக தற்போது அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு அதாவது உச்சநீதிமன்றத்திலையும் இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் அதாவது இங்க இருக்கிற மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஏற்கனவே இயங்கிட்டு வர சூழ்நிலையில பல்வேறு வழக்குகள், அதாவது இந்த மாஞ்சோலை குறித்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில இப்படி புதுசா ஒரு பூதாகரமா ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது இங்க உள்ள மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.